சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது. உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களை பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகன் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது, உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ, ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்ததுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்சாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன், எனக்கு பேர் வச்சதே புரட்சி தலைவர் தான். அம்மா புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே, புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. எப்படி நான் திமுகவோட சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில இருப்பேன்? தைரியமா கையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும்.